மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம். ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை தேர்தல் பிரச்சாரத்துக்காக சென்னையில இருந்து கிளம்புறாரு. திருச்சி போய் அங்க நாமக்கல் போறாரு. இதே மாதிரியான பிளான் தான் இவரு அடுத்த ஒரு ஜனவரி வரைக்கும் வச்சிருக்காரு. அதாவது சென்னையில இருந்து ஒரு பிரைவேட் ஜெட் எடுக்கிறோம். அந்த பிரைவேட் ஜெட்ல போய் திருச்சியோ, மதுரையோ, தூத்துக்குடியோ இறங்குறோம். அங்கேருந்து பக்கத்துல நகரத்துக்கு போறோம். பிரச்சாரம் பண்ணி திரும்ப ஃபிளைட்ட பிடிச்சு இங்க வந்துரும். இப்ப அவர் தேர்தல் என்னன்றத ஒரு ஓரமா வைங்க. இந்த ஃபிளைட்ல போறாங்க இல்லையா? இந்த பிரைவேட் ஜெட் இருக்கு இல்லையா? இவங்க மட்டும் கிளம்பி போறாங்க இல்லையா? இது நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த சமீபத்தில தீவிரமா அதிகரிச்சுட்டே வந்துரும். அது கமலஹாசன் போயிருப்பாரு. லோகேஷ் கனகராஜ் போறாருன்னுவாய்ங்க. எல்லா பேருமே சினிமா பிரபலங்கள் போனனால நமக்கு தெரியுது. ஓபிஎஸ் பையன் போனா நமக்கு தெரிய போறது கிடையாது. இல்லாட்டி உதயநிதி அவர்கள் தனி ஃபிளைட்ட புடிச்சு போனா நமக்கு தெரிய போறது கிடையாது. இல்லாட்டி அவங்களோட நண்பரோட சுத்துறாங்களா தெரிய போறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நடக்குது. இவங்கலாம் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க. அரசியல் பிரபலங்கள், அவங்களுடைய மச்சினிச்சிகள், அவங்களுடைய மகன்கள் இவங்கலாம் வெளிநாடுக்கே பிரைவேட் ஜெட்ல தான் போறானுங்க. ரஷ்யாவுக்கு பிரைவேட் ஜெட் போன பினாமினா எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. இதையே நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய இளைஞர்களுக்கு இந்த ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அது ஒரு விருப்பம் உண்டு. இந்த டிபார்ட்மெண்ட்ல இப்ப இந்த துறை இருக்கு இல்லையா? அதாவது ஏர் டாக்ஸி அது சம்பந்தமா இருக்கக்கூடிய துறைகள் இருக்கு இல்லையா? இதனுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா? அது ஏசியாவிலேயே நம்பர் 1ல இந்தியா இருக்கு. இது எடுத்து நானு இவங்கலாம் போறாங்களேன்னு எடுத்து பார்த்தா குடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களுக்கு சொல்லக்கூடிய உண்மை என்ன பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா நம்பர் 1ல இருக்குது. சைனா நம்பர் 1, மெயின்லேண்ட் சைனா நம்பர் 1ல இல்ல. ஆஸ்திரேலியா நம்பர் 1ல இல்ல. தாய்லாந்தோ இல்லாட்டி வேற சிங்கப்பூர் போன்ற நாடுகளோ நம்பர் 1ல இல்ல. இந்தியா நம்பர் 1ல இருக்குது. இன்னைக்கு இப்ப விஜய் அவர்கள் எடுத்து போனார்ல, அது கல்ஃப் ஸ்ட்ரீம் G200ன்னு வச்சுக்கோங்களேன். இது மாரி இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் இல்ல, இது ஏறக்குறைய ஒரு 78 கோடியில இருந்து 300 கோடி வரைக்கும் இருக்குது. ஒரு ஃபிளைட்டோட மதிப்பு. இத எப்படியா இங்க வாங்குறாங்க? ஒரு மார்க்கெட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். இது தெரிஞ்சுக்கிறதா என்ன பண்றது அப்படின்னா, பாருங்க நான் கார் வாங்குறேன், பைக் வாங்குறேன். இதுவும் ஆசை இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. இங்க நல்ல உயரத்தை நோக்கி நகர்றது ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது. அது ஒரு பிசினஸா நோக்கி நகர்ந்தாலும் சரி. ஆனா எதிர்காலத்துல இந்த மாரி நான் எனக்கான தனிப்பட்ட ஒரு ஜெட்ன்னு வச்சுக்குவேன்னு நினைக்கிறது ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா என்ன அத வேடிக்கை பார்த்துட்டே தெரியுது. அத பத்தியான விஷயங்கள் எதுவுமே பார்க்கிறது இல்ல. அது லாஸ்ட் வரைக்கும் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பேன். எனக்கானது இல்ல அப்படின்னு நினைக்கிறது இல்லையா? அது என்னை கேட்டா தப்பு. அப்படி பார்க்கும்போது இந்த பிசினஸ் எப்படியா ரன் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 250 கோடி இருக்குது. ஒரு ஜெட் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் இங்க என்ன நடக்குது? பெரும்பாலும் உலகம் முழுவதும் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 8 பேர் சேர்ந்து வாங்க வேண்டியது. இல்ல ஒரு 4 பேர் சேர்ந்து வாங்க வேண்டியது. ஒரு மிட் லெவல்ல இருக்கக்கூடியவர். 4 பேர் சேர்ந்து வாங்கி அவங்களுக்காக பயன்படுத்த வேண்டியது. மத்த நேரங்கள்ல மத்தவங்களுக்கு வாடகைக்கு வரும்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா சொன்னா. அந்த விதமா தான் பெரும்பாலும் ஓடுது. இங்க இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் முக்கியமாக இந்த பிரைவேட் ஜெட் இருக்குல்லையா? இந்த ஏர்லைன்ஸ். முன்னாடி அவர் விஜய் போனது வந்து டிவிஎஸ் ஓடது. இன்னைக்கு போறது டெல்லியை சேர்ந்த இண்டோ பசிபிக்னு நினைக்கிறேன். அவங்களோடது. இப்படி பிரைவேட் ஜெட்ஸ் இருக்குல்லையா? இது ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு இன்னைக்கு எடுத்திருக்காருல்ல விஜய் அவர்கள். அது ரூ. 7,00,000 1 மணி நேரத்துக்கு. அப்ப 2 மணி நேரம் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ரூ. 14,00,000 இதோட வாடகை மட்டும். இதுல ஏறக்குறைய இன்னைக்கு அவர் எடுத்திருக்கிறதுல முன்னாடி ஒரு 4 சேர் இருக்கும். பின்னாடி ஒரு 2 சேர் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். இந்த மிட் ரேஞ்ச் அப்புறம் லாங் ரேஞ்ச். இந்த அளவுல தான் இங்க மதிப்பு இருக்குது. ஒருவேளை அவங்க 4 சீட்டு, 5 சீட்ல எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த சீட்னா ஏறக்குறைய அதோட மதிப்பு 30ல இருந்து 70 கோடிக்குள்ள முடிச்சிடும். அந்த ஃபிளைட்டோட மதிப்பு. இத பத்தியான விஷயங்கள் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துடலாம். அது என்ன அப்டின்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்துல இருந்து ஒரு 10% எடுத்து முதலீடு பண்ணி, அந்த மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் வருமானம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, HDFC லைஃப் ஒரு NFO அறிவிக்கிறாங்க. இந்த NFO உடைய பேர் வந்து டாப் 500 மல்டி ஃபேக்டர் 50 ஃபண்ட். இந்த NFO உடைய கடைசி தேதி செப்டம்பர் 30. அதாவது அடுத்த ஒரு 3 நாள் வச்சுக்கோங்களேன். இதுல இந்த குறிப்பிட்ட NFO இருக்கு இல்லையா? இந்த குறிப்பிட்ட NFO உடைய NAV ₹10 இருந்து ஆரம்பிக்குது. இந்த கடந்த 5 வருடங்களா இந்த NFO இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இண்டெக்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா, கடந்த 5 வருஷத்துல 28.1% அளவிற்கு இதோடைய CAGR இருக்குது. அது தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா, சுமார் 21% அளவிற்கு இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. எப்படி பார்த்தாலுமே கூட இது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். இதோட சேர்த்துக்கூடிய முக்கியமான விஷயம், இதுல நீங்க மந்த்லி என்ன பிரீமியம் கட்டுறீங்களோ, அந்த அமௌண்ட்ல இருந்து 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜ் உண்டு முதலாவது. இதுல வருடம் 2.5 லட்சம் வரைக்கான முதலீடு இருக்குல்ல, அதனால கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா? ஒரு ஏர்னிங்னு அது முழுக்க முழுக்க டாக்ஸ் ஃப்ரீ. இதுல NRI மந்த்லி ஒரு ₹18,000 போடுறாங்கன்னா, சும்மா 2 கோடி வரையிலான ரிட்டர்ன் எடுக்க முடியும். எனவே இதோட கடைசி தேதி செப்டம்பர் 30. இது சம்பந்தமான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. QR கோட் இருக்குது. இதுல நீங்க தமிழ்லயே உங்களுடைய ஓன் லாங்குவேஜ்லயே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான கஸ்டமர் கேர்ல நீங்க கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா. அதோட சேர்த்து உங்களுக்கு தேவைன்னா அவங்க வீட்டுக்கே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்ப மீண்டும் இந்த ஏர் டாக்ஸி இல்லையா? அது விஷயமா வரும். இப்ப இந்த டேட்டாவெல்லாம் படிக்கும்போது எனக்கு கிடைச்ச சில விஷயங்கள் இருக்குது. நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இங்க இந்த மாதிரியான பிரைவேட் ஜெட் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பெரும்பாலும் வாடகைக்கு எடுத்து தான் இந்த விஜய் அவர்கள் எடுக்கிறாங்களே, அதே மாதிரி எடுத்து தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. பெரிய பெரிய காசு இருக்கவங்க கூட அவ்வளவுதான் யூஸ் பண்றாங்க. இப்ப பெங்களூர்ல கூட ஒருத்தன் 200 கோடிக்கு பிரைவேட் ஜெட் வாங்கி பூஜையை போடுதான் வச்சுக்கோங்களேன். அது தேடி பார்த்தா அது அமெரிக்கால கலிபோர்னியால ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு தேடினப்ப எனக்கு கிடைச்ச இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா,
இங்க என்ன பிரச்சனை, நீங்க உங்களுடைய பேர்ல, உங்க தனிப்பட்ட நபருடைய பேர்ல, இப்ப நம்ம பைக், கார்லாம் வச்சிருக்கோம்ல, அப்ப நம்ம பேர்ல அத எழுத முடியாது. அதுக்கு நிறுவனங்கள் உருவாக்கப்படும். ஏன் அப்டின்னா, அது ஆப்பரேஷன். அதாவது ஏதாவது ஒரு கமர்ஷியல் பர்ப்பஸாவே இங்க இருக்குது. எனவே ஓடு வேற, ஆப்பரேஷன் வேற. இங்க ஆப்பரேஷனாவே எல்லாமே நிறுவனங்களாவே பதிவு செய்யப்படுது. எனவே அவரு அமெரிக்கால பதிஞ்சு இங்க கொண்டு வந்திருக்காரு. இதுல இருக்க தலைவலி என்ன, அந்த குறிப்பிட்ட நபர் தொடர்பு கொள்ளும்போது சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்டின்னா, இதுல இருக்க பெரிய தலைவலியே பார்க்கிங் தான். இங்க பார்க்கிங்கே கிடையாது. இப்ப ஏர்கிராஃப்ட் எப்படி ஏர்போர்ட் பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஹங்கர்ல நிப்பாட்டி ஆகும். இங்க ஹங்கரே கிடையாது. சுமார் 487க்கும் மேற்பட்ட ஏர்போர்ட் இங்க இருக்குது. ஆனா இதோட எண்ணிக்கையே 4 மடங்கு அதிகரிக்கும். திருச்சி போயிட்டு நாமக்கல் போறதுக்கு நாமக்கல்லே ஒண்ணு இருக்கணும். இதுக்கு பிரைவேட் ஜெட் அக்சஸ்க்கு மட்டும். அதுக்கு அவ்வளவு பெரிய இடம்லாம் தேவையே கிடையாது. அது வச்சா என்ன ஆகும் அப்புறம் அவங்க சொல்றாங்கன்னா, ரூ. 200 கோடி ஃப்ளைட் ஓட்டுறவனுக்கு ஒரு 300 கோடிய இல்லாட்டி 200 கோடிய இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ஈஸி. அவன் சென்னைக்கு மட்டும் வராம கமுதி, விழுப்புரம், கடலூர் அப்புறம் அந்த பகுதிகளுக்கு வந்து அவனால இறங்க முடியும். இறங்கி ஒரு 1 மணி நேரத்துல போக முடியும்னா, அந்த சைட்ட விசிட் பண்ண முடியும். ஸோ முதலீடுகள் நல்ல இடத்துக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன், காசு இருக்கிறது அந்த இடத்துக்கு வந்தாகணும். அது வர வைக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுடைய கட்டமைப்பு தேவை. அந்த கூட்டியாகும். ஆனா கொடுமை என்ன, இருக்கிற ஏர்போர்ட்ட கட்டுறதுக்கே மக்கள் எதிர்ப்பு கிளப்பி விட்டு தூண்டி விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய காமெடின்னு வச்சுக்கோங்க. இவங்க போறது பிரைவேட் ஜெட்ல. ஆனா மக்கள தூண்டி விடுறது ஏர்போர்ட்டுக்கு எதிரா. இதுதானே அவைங்க. இதுல கொடுமை என்ன அப்டின்னா, இந்த மாரி ஜெட் வாங்குனா, நீங்க ஹங்கர், அதாவது அந்த நிப்பாட்டி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் பில்டிங். அது 4 ஏர்போர்ட்ல மட்டும் தான் இருக்கு. மத்த இடங்கள்லாம் நிப்பாட்டி வைக்கிறது ஒரு அப்படியே வீணடிக்கிற வேலை தான். இதுக்கு வாடகைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த வாடகை அத்து எரிஞ்சிரும். அதோட பெரிய பிரச்சனை, இதுக்கு டெர்மினல் தனியா இருக்காது. பெரிய அளவுல டெர்மினல் பெரிய அளவுல இருக்காது. அதாவது ஏர்போர்ட்க்கு போறீங்க, கிளியரன்ஸ் முடிக்கிறீங்க. அந்த டெர்மினல்ல போய் நிப்பீங்க இல்லையா? 120வது டெர்மினல், 10வது டெர்மினல் போய் நிக்கிறீங்கல்ல, ஃப்ளைட் ஏறுறதுக்கு. அந்த பஸ் வந்து கூட்டி போறதா ஆகட்டும், இல்ல நேரா ஃப்ளைட்ல ஏறுறதாகட்டும். அந்த டெர்மினல் நிக்கிறீங்களா, இந்த டெர்மினல் மாரியே பிரைவேட் டெர்மினல் இருக்கணும். அதுவும் இங்க இருக்கிறது இல்ல. ஏன்னா இந்த கட்டமைப்புல போதுமான அளவுக்கு இங்க இல்ல. இதையெல்லாம் ஏன் நம்ம இப்ப சொல்ல வேண்டியிருக்கு அப்டின்னா, நீ திரும்ப சொல்றேன், விஜய் போறாரு. அப்படியே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு, அதோட சேர்த்து நீ ஏதாவது பார்க்கிறேன்னா, அதோட சேர்த்து இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், அதுல நமக்கு என்ன ஐடியா இருக்குது? அதுல எப்படியான நிலைமை இருக்கு? அதுல என்ன மாதிரியான முதலீடு வருது? அதுல என்ன மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மென்ட் இருக்குது? இப்ப நீ பார்க்கிற ஃபிளைட்லாம் இருக்கு பாருங்க. இதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 2003ல வாங்கப்பட்டதா இருக்கும். எது? இந்த விஜய் பயன்படுத்துறார்ல. 2003ல பயன்படுத்தப்பட்ட கல்ஃப் ஸ்ட்ரீமா இருக்கும். அத வெளிநாடுகள்ல ஒரு 4, 5 பேர் கை மாறி இங்க வித்துருக்காங்க. அப்ப இங்க வாங்குனவன் எப்படி ஒரு 80 கோடிக்கு வாங்கியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்த ஃபிளைட் தான் இங்க நெறைய ஃபிளைட் கமர்ஷியல் படி அப்படியே ஓடுது. அப்ப நம்ம ஒரு செக்டார பத்தி தேடி தெரிஞ்சுக்கும்போது, அது கூடுதலாக நெறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கும். நீங்க வெட்டியா வேடிக்கை மட்டும் பார்க்கிறத விட, அதன் மீது ஆசைப்படுறது தப்பே கிடையாது. அத நோக்கியான ஒரு குறிக்கோள் உருவாகுது இல்லையா? அதுக்கு அதுவே ஒரு தூண்டுகோலா இருந்துச்சுன்னா, அதுவே எனக்கு நல்ல விஷயம். எனவே அரசியல தாண்டி இந்த மாரி விஷயங்கள் கொஞ்சம் தேடப்படாது. இதையெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன் அப்டின்னா, இதெல்லாம் ஆரோக்கியமா சிந்திச்சா வரக்கூடிய சிந்தனைகள். அத விட்டுட்டு, எனக்கு ஃப்ளைட் தேவையா? விவசாயம் தேவையா? இந்த வேல பார்க்கக்கூடாது. எல்லாம் வேற வேற துறைகள். நீ எல்லாத்தையும் நீ விவசாயத்துல முடிச்சு போட்டேன்னு வச்சுக்கவேன், எதையுமே இங்க நடத்த முடியாது. அதுல வெவ்வேறு துறைகள். வெவ்வேறு துறைய அதோட போக்குல விட்டுறணும். அப்ப நீ விவசாயத்தோட நீ எத இழுக்கணும்? திரைப்படம் தேவையா? அவன இழுத்து மூடு. அதுக்கப்புறம் விவசாயத்த பத்தி பேசு. அவன் எல்லாம் வசனம் பேசிட்டு தூண்டி விட்டு ஊருக்குள்ள ஜெட்ல போய்க்கிட்டு இருக்கான். எனவே அதெல்லாம் பண்ணாத. எல்லா இடங்கள்லயுமே பிரைவேட் ஜெட் அக்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத அமெரிக்கால நீங்க பார்த்தீங்கன்னா, அட்டகாசமா இருக்கும். அந்த மாரி ஒரு விரிவான நிலைமை வரும்போது என்ன ஆகும் அப்டின்னா, சென்னை மட்டுமே இங்க வளர்ந்துட்டு இருக்காது. நீ சென்னைய நோக்கி மட்டுமே ஊர்ல எல்லாரும் சேர்ந்து தீபாவளி கிளம்பி போறீங்க பாருங்க. ட்ரெயின புடிச்சு, பஸ்ஸ புடிச்சு, திரும்ப சென்னைக்கு பிழைப்பு தேடி வரீங்க பாருங்க. இந்த நிலைமை வராது. காசு எல்லா பக்கம் இன்வெஸ்ட்மென்ட் ஆகும். எல்லா பக்கம் நகரும். காசு இருக்கிறது அங்க நகர்ந்தால் ஒழிய அங்க வரும். அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டி உருவாகும். அதுக்கு நீங்க மக்கள் வரி பணத்த போட்டு கட்டணுமா? அப்படின்னு கிளப்பி விடுவாங்க. யாரும் மக்கள் வரி பணத்த போட்டு கட்டுறது கிடையாது. எந்த ஏர்போர்ட்டும் கட்டவும் கிடையாது. அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும் அந்த இடங்களுக்கு அனுமதி குடுக்கும். அது தனியாரே வந்து கட்டி, அத பயன்படுத்தக்கூடிய ஏர்லைன்ஸ், அத பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு அவன்கிட்ட வசூல் பண்ணிடுவாங்க. இதுதான் டோல்கேட். இந்த டோல்கேட்லயே வசூல் பண்ணிட்டு போறாங்க. இதனால நம்முடைய காசும் பயன்படுத்த போறது கிடையாது. எனவே இத வச்சு குழப்புறாயில, விஜயே குழப்புவாங்க. குழப்புனா நீ புரிஞ்சுக்கோ, உங்கள குழப்பி விட்டு ஆதாயம் அடைய முயற்சி பண்றாயில ஒழிய, இதனால ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு. இது நியாயமான வளர்ச்சி அப்படின்னு ஒரு புரிதல் நமக்கு வேணும். இறுதியாக இன்னைக்கு நம்ம முதலீட்டு விவரமா பார்த்தா HDFC லைஃப் உடைய NF உடைய பேர் வந்து டாப் 500 மல்டி ஃபேக்டர் 50 ஃபண்ட். இதோட கடைசி தேதி செப்டம்பர் 30. இத பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. QR கோட் இருக்குது. அத பின்தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்.